அட இவரெல்லாம் வர மாட்டாரியா? அவரே வரல, இவரே வரல, இவருங்க வர போறாரு. மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க. ஏன்னா 2-3 நாளா இன்ஸ்டாகிராம் நம்ம திருவ டிவிக்கே வந்துருக்கு. விஜய் தொலைநோக்கு பார்வை விஜய் ஏதாவது நல்ல விதமா ஏதாவது நல்ல செய்தியா இருக்குன்னு பார்த்தா ஒரே மீம்ஸா போட்டு தள்ளுறீங்களே. அதே கிட்ட ஏதாவது நல்ல விதமா பேசிண்டா ஏதாவது நல்ல விதமா போட்டு காட்டுவாங்க. இது டிவிக்கு மாநாடுன்னு சொல்ற பதில விஜய் கான்செப்ட்ன்னு சொல்லிட்டு போயிடலாம். இல்ல ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா மாநாடு நடந்ததே ஒரு 2 மணி நேரம். அதுவும் நம்ம தளபதி பேசின பேச்சு 33 நிமிஷம் தான். எந்த மாநாடுல இப்படி ஒரு தலைவரும் 30 நிமிஷத்துல பேசினா பார்த்ததே இல்லை நானு. எங்க தாத்தா காலத்துல இருந்தே எல்லாருமே விஜய் ஃபேன் தான். ஒரு பாட்டை போட்டு அதுல தளபதி நடந்து வந்து என்ன ஒரு சினிமா என்ட்ரி ஆனது. இன்னும் சினிமா விட்டு தளபதி பாலிட்டிக்ஸுக்குள்ள வரலனே நினைக்கிறேன் நான். சரி மாநாடுக்கு பார்க்க வந்தவங்க கம்முன்னு பார்த்து விட்டு போவாயின்னு பார்த்தா 1,00,000 சேரோட உழைச்சு ஊப்பிய. மை டியர் அங்கிள் கேக்குதா? ஏண்டா கம்பியில கிரீஸ தடவி அந்த கிரீஸையும் டீஷர்ட்டை போட்டு நல்லா வலின்னு வலிச்சு எடுத்து தண்ணியை ஊற்றி தொடச்சி அதுலேருந்து மேலே ஏறி தாவி 10 அடிக்கு அந்த ரேம்ப் ஆகுதும் அந்த கம்பிக்கு இருக்கிற இடைவெளி 10 அடி. ஆமா 10 அடி தாவி போய் அணில் குஞ்சு தாவி போய் தளபதியை வாங்குறாங்க. எம்மாடி வெறித்தனமாக இருக்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த மாநாட பார்க்கறதுக்கு எல்லாம் காஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் ஸ்டேஜில் ஏற்குள்ளார போட்டுக்கிட்டு குழுன்னு உட்காந்துக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் பேச்சை போட்டு ஒரு ரேம்பாக்க போட்டு போனா நல்லா சொல்லு. ஏதாவது நல்ல விதமா ஏதாவது பேசினாலும் பரவாயில்ல. இடையில அங்கிள் இந்த சினிமா டைலாக்கு கேட்கறக்கா காலையில சாயந்தரம் வரைக்கும் எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. வெயில காஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்கல்ல. இந்த மதுரை மாநாட்டில் ஒரு சோர்ஸை பற்றியோ இஷ்யூஸை பற்றியோ தமிழ்நாட்டில் நடக்கிற சமதாள பிரச்சனையை பற்றியோ ஒரு வார்த்தை கூட பேசலை. அப்புறம் என்ன மாநாடு? இந்த மதுரை மாநாட்டில் விஜய் என்னடா பேசினாருன்னு என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா தெரியல. அதாவது பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா பெஸ்ட்டாக இருந்துச்சு, ஆனால் ஸ்பீச்சு ஒஸ்டில். கேக்குதா? தயவு செஞ்சு அடுத்தவன் எழுதி கொடுக்கறத படிக்காம என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணுவேன், என் கொள்கை இதான், இதை தான் நான் பண்ண போறேன், இந்த இஷ்யூஸ்லாம் இருக்கு, நான் இதெல்லாம் மாத்துறேன், எதாவது இது மாதிரி சொல்லிடணும். வந்துக்கிட்டு சும்மா சீட்டா வேட்டா ஓட்டான்னு என்னெல்லாம் ஸ்பீச் இது? ஒரு மாநாட்டில் தலைவர் பேசும்போது 50 பயில பின் டிராப் சைலண்டா என்ன பேசுறாருன்னு கவனிக்கணும். அதை விட்டு இந்த தற்கொலையெல்லாம் என்ன பண்றாங்கன்னா வாடா விளம்பர கிளம்பி வந்திருக்கிய. இதுக்கு முன்னாடி போட்ட மாநாட்டை விட இந்த மாநாட்டுல கூட்டம் கம்மி தால. நீ நம்பாட்டி போ. மேக்சிமம் ஒரு 1,00,000 பேர் வந்திருப்பாங்க. சரியா? இனி அடுத்த மாநாட்டுல அதுவும் வரமாட்டாங்க. ஏன்னா முடிஞ்சு விஜய பார்க்க வரவேன்னா பார்த்துட்டு போயிட்டாங்க. FDFS ஷோலாம் முடிஞ்சு அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஷோ வந்துட்டு விஜய பார்த்தோமா, தளபதியை பார்த்தோமா, போட்டோ எடுத்தோமா, ரேம்பில் ஏறி நம்மளும் அந்த வீடியோக்குள்ளே வந்தோமா, லூசுத்தனமா ஏதாவது ஒரு ஸ்பீச்சை போட்டோமா, அது 4 பேஜில் இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்படியே வளவலான்னு நம்மளை பற்றி 4 விதமாக பேசுகிறாங்களா? இப்படி தான் இதுக்கு தான் வந்தாங்க போல இருக்கு இவங்கண்ணா. அவ்வளோதான். இனிமே அடுத்த மாநாட்டில் இவ்வளோ கூட்டம்லாம் வருமானு டவுட்டு தான். உங்கள் விஜய் வாரேன்னு பாட்டெல்லாம் போடுறாப்புல. தூய்மை பணியாளர் பிரச்சனைக்கு வந்தாப்புலையா கேட்டா அவர் வந்தாப்புலன்னா அப்படியே கூட்டம்லாம் கூடிடுமா. அவரை பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம்லாம் கூடிடுமா. மாநாடுல எவ்வளவு கூட்டம்? அந்த மாநாடு ஃபுல்லா அவ்வளவு கூட்டம். எவ்வளவு கூட்டம்? விஜயகாந்த் மாநாடுல போட்ட கூட்டத்துல 10% தான் விஜய்க்கு வந்துச்சு. ஒரு பாடம் நல்லா ஓடலைனாலே இந்த அணில் குஞ்சுகளாம் நல்லா தான் இருந்துச்சு. பார்க்கற மாதிரி இருக்கவே இருக்க அந்த படம்லாம் பார்க்கலாம் அப்படிம்பாங்க. நல்லா தான் இருந்துச்சு. எங்க அண்ணன் நல்லா அடிச்சிருந்தாப்புல அப்படிம்பாங்க. இவங்கள்ட்ட எதை கேட்டாலும் ஒத்துக்கவும் மாட்டாங்க. வேற அணில் குஞ்சுனா நிச்சயமா சொல்றேன்ல, இந்த மாநாடு பார்க்குற ஆளுங்க, இந்த அரசியல் பேசுகிற ஆளுங்கள்ட்ட கேட்டீங்கன்னா விஜயகாந்துக்கு கூடின கூட்டத்தில் 10% தான் விஜய்க்கு கூடியிருக்கு. நீ ஒத்துக்கிட்டா ஒத்துக்கலன்னா விடு, அவ்வளோதான்.
சரி இப்போ நம்ம டிவிக்கு குஞ்சுகளாச்சு தொண்டர்கள்லாம் பேசின வீடியோ கொஞ்சம் பாப்போமா? திடீரென்று நடிப்பிசை என்று முதல் மாநாடுல மிஸ் ஆயிடுச்சு. ரெண்டாவது மாநாடுல மாட்டிக்கிச்சு கேட்ட. டேய், யாருலடி மாநாடுல மிஸ் ஆயிடுச்சா? ரெண்டாம் மாநாடுல மாட்டிச்சா? ஒருவேளை இந்த அணியில சொல்றானோ? எம்ஜிஆர் எப்படி 10 ஜெயிச்சாரா? எங்கால் வீட்டுல டீ சாப்பிட்டு அழகா ஜெயிப்பாரு. அம்மாடி வீட்டுல டீ சாப்பிட்டே ஜெயிப்பாப்லையா? ஏல இதுதான் ஹைலைட். ஐயோ எம்மா சாமி, இன்ஸ்டாகிராம திறந்தாலே இந்த அக்காவோட வீடியோவா ரொம்ப பழகி கிடக்கு போல. எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். ஐயோ, ஐயோ. எனக்கு என்ன புரியறனா, ஒரு மாநாடு நடந்திருக்கு, மாநாட்டுல இதெல்லாம் பத்தி பேசினாரு. அவர் ஏதாவது பேசியிருந்தாருன்னா கண்டிப்பா ஏதாவது சொல்லியிருப்பாங்க. எதுவும் பேசாதனால அந்த மாதிரி பேசி இருக்காங்களா இவங்க? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா ஒரு மாநாடு நடந்திருக்கு, மாநாடுல எங்க தலைவர் இதெல்லாம் பத்தி பேசியிருக்காரு, இந்த மாதிரிலாம் நலத்திட்டங்கள் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காரு, இப்படி மாத்தி வேற சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டுல எந்தெந்த இஷ்யூஸ்லாம் இருக்குன்னு கொஞ்சம் விவரமா சொல்லியிருக்காரு. எதுவுமே சொல்லலையே. தளபதி டிவி என்னடா இது லூசு பயில மாதிரியே பேசியிருக்கியடா. ஏமா எல்லாருமே அப்படிதானே பேசியிருக்கீங்க. ஒன்று சினிமாதாரமா பஞ்சு டேலாக்கா பேசுறாங்க, இல்ல தண்ணியை போட்டமா போதையிலேயே பேசிருக்கீங்களே. என்ன ஒன்றும் விளங்கவும் மாட்டேங்குது. இதெல்லாம் ஒரு இன்டர்வியூன்னு இவங்க இன்டர்வியூ எடுக்கிறதே இன்ஸ்டாகிராம்ல வச்சு எல்லாம் கிழிக்கிறங்கிற தான் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பேசுறதுமே அப்படித்தான் இருக்கு. பூரா பேர் போதையில பேசுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் என்னோட ஃபேன்ஸ் அல்லு அர்ஜுன், ராம் சரண். இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? ராம் சரணா அல்லு அர்ஜுனோட ஃபேன் அவரு. இது சொல்றதுக்கு ஒரு மைக்க பிடிச்சி இன்டர்வியூ கொடுக்குறாப்புல. அதுவும் கேட்டுக்கிருக்காங்க. இது மாதிரிதான். இதெல்லாம் ஒருத்தர் யாரா கேட்டா? என்ன சொன்னாரு, என்ன சொல்லியிருக்காப்புல? அதெல்லாம் எதுவுமே எவனும் சொன்ன மாதிரியே தெரியல. இவ்வளோ கூறாக தூக்கிட்டு போறாங்க. பாவம் அவ்வளோ வெயில் போல இருக்குப்பா. வெயில்ல பாவம் இருக்க முடியாம. ஆனா மேல போட்டு உட்காந்துருக்க எல்லாரும் நல்லா ஏர் கூலர் போட்டு குழுன்னு தான் இருக்காங்கப்பா. இவங்க நான் காலையில இருந்து வெயில்ல உட்காந்து திரும்ப நானா சொல்றேன், ஏதாவது பேசியிருந்தாலும் பரவாயில்ல, உருப்படியா ஒன்றும் பேசவும் இல்லாம எது ஆளுங்கட்சியை போட்டு கிளீனிங் இடிச்சு விட்டு இதை பேசுறக்கா இவ்வளோ பேர் காலையிலேருந்து உட்காந்துருந்தாங்க. முடிஞ்சு FTFS முடிஞ்சிருச்சு. அதான் நான் திரும்பவும் சொல்றேன், இந்த கூட்டம் அடுத்த தடவை வராதுன்னு தான் நினைக்கிறேன். சரி, எல்லாம் பார்த்தாச்சு. கடைசியாகவும் சொல்லிக்கிறேன், வேற கட்சியிலேருந்து இந்த டிவிக்கே கட்சிக்குள்ள போன முக்காவாசி பேர் தற்கூரியதான். ஏன்னா சரியான பாலிடிக்ஸ் நாலேஜ் இல்லாத தற்கூரியதான் இந்த மாதிரி கட்சி விட்டு கட்சியெல்லாம் மாறிட்டு இருக்கு. அது எதுனே தெரியாது. புதுசா ஏதோ ஒன்று வருதுன்னு சொல்லிட்டு டபக்குன்னு தாவிக்கிட்டு கொடியை பிடிச்சிட்டு ஆட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸை போட்டுக்கிட்டு ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு இப்படியே வந்துட்டு இருப்பாங்க. அதனால கூட்டத்தை வச்சுலாம் இடம் போட வேணாம். நான் திரும்பவும் சொல்றேன், இது என் தளபதிக்கு கூட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கேல வடிவேலனுக்கு வடிவேலை பார்க்கறதுக்கு வந்த கூட்டமே எவ்வளோ இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த டைம்ல டிஎம்கே ஜெயிச்சுதா? இல்ல. அதனால கூட்டத்தை வச்சு தயவு செய்து இற போடவே வேணாங்க. சரி, அடுத்த மாநாடுல தளபதி ஏதாவது புதுசா பேசுறாரா, புதுசா ஏதாவது நலத்திட்டங்களை கொண்டு வரதை பத்தி சொல்றாராங்கிறத அடுத்து பார்ப்போம். நான் என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன். நீங்களும் சேஃபா அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்.